வெல்கம் டு சுடர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு அதோட ஃபுல் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சட்டியில் நம்ம 100 ml எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தால் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிண்ண அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் இடித்து நான் சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாவாக இருக்கும். பூண்டு வதக்கும் போது அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. பூண்டு கூட நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் 3 தக்காளி அரைச்சி நான் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி விட்டுக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்க்காதீங்க. வீட்டு மிளகாய் தான் நான் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை நான் கரைச்சி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மீன் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 8 பீஸ் கத்திரிக்காயும் ஒரு 4 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்க்கணுன்னு விருப்பப்படலைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. மசாலா நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் தேங்காய் பால் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நான் ஃபில்டர் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இது நான் டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் சேர்க்குறேன். ஒருவேளை இங்கே தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. மேலே கொத்தமல்லி போட்டு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு தான் நீங்கள் மீன் ஆட் பண்ணணும். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன். மீன் சேர்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக போடலாம். ஒரேடியாக போட்டிங்கன்னா உங்கள் மீன் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிரும். ஆனால் மீன் மசாலா சேர்க்கும் போது தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம எடுக்கிறதுக்கு மீன் வசதியாக இருக்கும். மீன்லாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக கலரி விட்டால் போதும். மீன் அந்த மசாலா கூட முழுகல இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் கலரி விட்டால் போதும். ரொம்ப கலரணும்னு அவசியம் கிடையாது. கலரிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மீன் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மீன் குழஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக தண்ணியாக வந்துச்சு. மசாலா ஒரு 10 நிமிஷம் விடும்போது அந்த மீன் அது கூட நல்லா ஊறிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறோம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஒயிட் ரைஸ் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். மண் பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக சாதம் சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு மேலே ஒரு பீஸாக நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மீன் எடுக்கும்போது ஜெல்லி கரண்டி யூஸ் பண்ணுங்கள். குழம்பு கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும். இந்த மீன் மேலே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றுனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்சமாக சாதம் நல்லா பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மீன் குழம்பு ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. மீன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மசாலாவோட நல்லா ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் புது வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.